ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான வேப்பம்பூ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மரத்துலேருந்து வேப்பம்பூ பறிச்சிட்டு வந்தாச்சு. பூவை மட்டும் நம்ம தனியாக உருவி எடுத்துக்கலாம். உருவின பூவை கழுவி வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஒரு மிளகாய், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற வேப்பம்பூவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளியை வேக வச்சு மசித்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.